ஸ்ரீ ட்ரோன ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ரிஷபராசி என்பர்களுக்கு சனி பகவான் 2023 6/18 வக்கர நிலையாகிறார். இயல்பு நிலையிலிருந்து வக்கர நிலையிலாகிறார். அவர் 2023 நவம்பர் மாதம் 4 மீண்டும் இயல்பு நிலைக்கு வருவார். இந்த இடைப்பட்ட காலகட்டங்களில் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கிறார். இவர் உங்களுக்கு 10, 11ஆம் இடத்துக்கு அதிபதி. 10ஆம் இடம்ன்றது ஒருத்தருக்கு கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம். 11ஆம் இடம்ன்றது ஒருத்தருக்கு லாபஸ்தானம், முன் சகோதர சம்பந்தப்பட்ட இடம். அது மட்டும் இல்லை, அதாவது மறு திருமணத்துக்கு சம்பந்தப்பட்ட இடம். இந்த இடத்தை சார்ந்த சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வக்கர நிலைக்கு இருக்கும் பொழுது உங்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகள் தருவார்ன்றத நாம இந்த காணொளியில பார்க்கலாம். அதாவது இந்த சனி பகவான் பொதுப்படையாகவே இவர் தன் சொந்த வீட்டில் இருக்கிறார். இந்த ரிஷபராசி அன்பர்கள் கடந்த காலகட்டங்களில் இந்த சனி பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்தில் இருந்தாலும் இவர் பாக்கியஸ்தானத்தில் இருந்து 10ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். ஆனா இங்க ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு ராகு கேது இப்போ 12ஆம் இடத்தில் ராகுவும் 6ஆம் இடத்தில் கேதுவும். ஆனா அதற்கு முன்னாடி 1.5 வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்மத்தில் ராகுவும் 7இல் கேதுவும் இருந்தாங்க. அப்போ அந்த நிலை உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையில பல ஒரு புயலே வந்து இன்னைக்கு அப்படியே நம்ம அடுத்த நிலைக்கு எப்படி நம்ம தெளிவான ஒரு நிலைக்கு போக முடியுமான்ற அளவுக்கு ரிஷபராசி அன்பர்கள் நிறைய சிரமங்களை நீங்க சந்திச்சிட்டீங்க, நிறைய குழப்பங்களை நீங்க சந்திச்சிட்டீங்க. ஏன்னா ரிஷபராசி என்பர்கள் பொதுவாகவே எப்படின்னா, உங்களுடைய ராசியில இந்த ராசிநாதன் சந்திர பகவானாகப்பட்டவர் அந்த வீட்டுக்கு தான் உச்சம். சந்திரனுக்கு பிடிச்ச வீடே ரிஷபம் தான். அந்த வீட்டுக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சுக்கிர பகவான். அப்போ உற்சாகமுடைய ஒரு அருமையான ஒரு ராசி இது. எப்பவுமே உங்களுக்குள்ள 1000 கஷ்டங்கள் இருக்கும், 1000 வெறுப்புகள் இருக்கும். அது எதையும் மற்றவங்க கிட்ட காட்டிக்க மாட்டீங்க. உங்கள் ஒரு பிரச்சனையிலேயே நீங்க இருந்தா கூட அந்த பிரச்சனையை தூக்கி ஒரு ஓரமா வச்சு உங்களை சுத்தி இருக்கிறவங்களை சந்தோஷப்படுத்தணும். உங்க குடும்பத்துக்காக எந்த லெவலுக்கும் இறங்கி நீங்க எப்பேற்பட்ட வேலையும் செய்து அவங்கள சந்தோஷத்தை உச்சகட்டத்துக்கு கொண்டு போகணும்னு நினைக்கக்கூடிய ஒரு அருமையான ராசி இது. இந்த ராசி பொதுப்படையாவே ரிஷபராசி என்பவர்கள் எப்பவுமே விடாமுயற்சி அதிகம். ஏன்னா சிறராசி உங்களுடைய ராசி. உங்களுக்கு 4ஆம் இடம் சூரிய பகவானுடைய அற்புதம் பெற்ற அருமையான வீடு. அப்போ இவங்க வாழ்க்கையில மண், மனை, பொன், பொருள், வண்டி, வாகனம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் மேன்மைப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க. ஏதோ சாதிக்கலாம், ஏதோ ஒண்ணு பண்ணலாம் நினைக்கிறவங்க கிடையாது. பெரிய லெவல்ல சாதிக்கணும். சினிஃபீல்ட்ல இருக்கிறவங்க பெரும்பாலானவங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் அதிகப்படியா இருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, இவங்களுடைய வாழ்க்கையில கடந்த அதாவது இந்த 2.5-3 வருஷத்துல இவங்களுடைய நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா, தொழில் ரீதியில பெரிய சிக்கல்கள். பெரிய சிக்கல்கள் எப்படின்னா, எல்லாமே 99% ஓகே இருக்கும். 1% அது நின்று இருக்கும். அந்த 1% நின்று அதை ரன் பண்ண முடியாததுனால பல மடங்கு எனக்கு பண நஷ்டங்கள் நான் சந்திச்சுட்டேன். இதனால பல மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன். படுத்தா 2 மணி 3 மணி ஆனாலும் எனக்கு தூக்கம் இல்லை. இன்னைக்கு உங்களுக்கு வேண்டியவங்க, உங்களை சார்ந்தவங்களே உங்களுக்கு இன்னைக்கு உங்களால உதவி அடைஞ்சவங்க இன்னைக்கு உங்களை நினைச்சு பார்க்க முடியாத நிலைக்கு நிக்கிறாங்க. அப்பேற்பட்ட நிலையில இன்னைக்கு இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த தொழில் நாம செய்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த தொழில்ல பயங்கர சிக்கல்கள். இந்த சிக்கலை தாண்டி நம்ம எப்படி சாதிப்போம்? ஏன்னா உங்ககிட்ட வேலை செய்யறவங்களை கூட நீங்க சந்தோஷமா அவங்களுக்கு என்ன தேவைகள்னு பார்த்து பார்த்து நீங்க செய்யறவங்க, அவங்க மனசு சந்தோஷப்படுத்தணும்னு செய்யறவங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு இன்னைக்கு சம்பளத்தை கொடுத்து இந்த மாசத்தை லெவல் பண்ணா போதும் அப்படின்ற அளவுக்கு உங்களுடைய மனசுக்கு நீங்க ஆளாயிட்டீங்க. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு இன்னைக்கு சம்பாதிக்கிறத விட பெரிய விஷயம் என்னன்னா, நாம நம்மளை சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நம்ம லெவல் பண்றது தான். கடந்த 2-3 வருஷத்துல வந்த பல இன்னல்களான உங்களால இப்ப எதையும் ஃபேஸ் பண்ண முடியாத ஒரு பண நெருக்கடி. இந்த பண நெருக்கடி உங்களுடைய வாழ்க்கையில இது எப்படி ஆயிப்போச்சுன்னு தெரியுங்களா? இத்தனை வருஷமா
உங்களுக்கு கஷ்டங்கள் என்னன்னு தெரியாத நீங்க வந்தாலும் இந்த கஷ்டம் உங்களுக்கு எப்பேற்பட்ட நிலையை உருவாக்கி இருக்குன்னா, கடவுள் வந்து கஷ்டம் வந்தாதான் ஒரு மனுஷனுடைய சுற்றுச்சூழல்கள் எப்படி இருக்கும், அதாவது உங்களை சுத்தி இருக்கக்கூடியவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, அப்போ அவங்களுடைய நிலை எப்படி இருக்கும், அப்போ நீங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு கடவுள் கொடுத்த ஒரு நேரமா ஆயிட்டது. ஏன்னா இந்த காலகட்டங்கள்ல அந்த நிலையில தான் நீங்க நிக்கிறீங்க. உங்களுக்கு வேண்டியவங்க, உங்களை சார்ந்தவங்க, நீங்க யார் நல்லா இருக்கணும், யார் ஐயோ பாவமே நினைச்சீங்களோ எல்லாருமே இன்னைக்கு உங்களை விட்டு விலகி நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்போ கடந்த காலகட்டங்கள் இந்த பண நெருக்கடியும், தொழில் ரீதியில வந்த பாதிப்புகளும், அதே நேரத்துல பார்ட்னர்ஷிப்ல இருந்த பிரச்சனைகளாலும் உங்களுடைய வாழ்க்கையில குடும்பத்தை வரைக்கும் அது பாதிச்சிருக்கு. உங்களுடைய வாரிசுகள் வரைக்குமே இன்னைக்கு சிக்கலான ஒரு இந்த இந்த நிலை எதிரிக்கு கூட வரக்கூடாத அளவுக்கு பாதிக்கப்பட்டு நிற்கிறீங்க. ஆக ரிஷபராசி என்பவர்களே, அப்பேற்பட்ட உங்களுக்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானமான, அதாவது சனி பகவான் அந்த இடத்துக்கு அதிபதியும் அவரே தான். அந்த இடத்துக்கு இன்னைக்கு அவர் நிற்கக்கூடியதும் அவரே தான். அப்போ அவர் அந்த 10ஆம் இடத்துல நின்று 9ஆம் இடத்துக்கு பாக்யாதிபதியும் அவராகவே உங்களுக்கு இருக்கிறார். அவர் வக்கர நிலைக்கு போகும் பொழுது அவர் என்ன செய்வார்னா, இயல்பு நிலையில் இருந்து மாறுதலான ஒரு பலனை உங்களுக்கு கொடுப்பார். அது அதை விட 3 மடங்கு வேகமான ஒரு நிலையை குறிக்கும். உங்களுடைய தொழில், உங்களுடைய விரயஸ்தானத்தை அவர் பார்க்கறதுனால அந்த இடத்துல தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு சுப விரயங்களா செய்வீங்க. அதை சார்ந்த இது வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட ரீதியில எனக்கு லாக் ஆயிடுச்சு, எனக்கு இந்த பணம் வந்தா என்னுடைய தொழிலை நான் ரன் பண்ணலாம், இந்த இடத்துல கேட்ட பணம் இவங்க எனக்கு இந்த நேரத்துல உதவினால் கண்டிப்பா நான் தப்பிச்சிடுவேன் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புல இருக்கிற உங்களுக்கு இந்த நேரத்துல கண்டிப்பா உங்களுக்கு அதை சார்ந்த விஷயங்கள் சக்சஸ் ஆகும். ஏன்னா குரு பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சத்துருஸ்தானத்தை பார்க்கிறார், 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடம் என்றது என்ன? கடன் சம்பந்தப்பட்டது, எதிரிகள் சம்பந்தப்பட்ட இடம். அது மட்டும் இல்ல, நோய்கள் சம்பந்தப்பட்ட இடம். உங்க குடும்பத்துல நோய் சம்பந்தப்பட்ட ரீதியில யாராவது பாதிக்கப்பட்டு அதனால நீங்க செலவினங்கள் செய்துட்டு இருந்தா கூட இந்த காலகட்டங்கள்ல அது மாறும். அதுக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு தேடும். மேலும் பாத்தீங்கன்னா அந்த சத்துருஸ்தானத்துக்கு சம்பந்தப்பட்டது கடன். கடன்றது வந்து பாத்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் நிறைய அது உருவாயிடுச்சு. நீங்க ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணலாம் கடன் வாங்கினீங்க, இன்னைக்கு அது 1 மடங்குல இருந்தது 3 மடங்கு வந்து நிக்குது. அப்போ கடன் வாங்கலாம், வட்டி கட்டலாம், அதுவே தப்புதான். அதையும் தாண்டி அந்த வட்டிக்கு வட்டி வாங்கி வட்டி கட்டுறது இருக்கு பாருங்க, அது உங்க வாழ்க்கையில ரொம்பவும் உங்களை பின்னோக்கி கொண்டு போயிடும். அது எல்லாமே கடந்த காலகட்டத்தில் சந்திச்சிட்டீங்க. அது எல்லாம் மாறக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த வக்ர நிலை. இந்த வக்ர நிலை திடீர் மாறுதல்களும் திடீர் மாற்றங்களும் உங்களுக்கு உண்டாக்கும். அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு ராகுவும் கேதுவும் 12ஆம் இடத்துல நிக்கிறாங்க. அப்போ சத்துருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது இத்தனை நாள் தொழில் ரீதியிலையும் சரி, உங்களுக்கு சொத்து சம்பந்தப்பட்ட ரீதியிலையும் சரி, இருந்த எதிரிகளினுடைய அந்த பலவீனமாக்கி அந்த இடத்துல நீங்க வெற்றி அடைவீங்க. அப்பேற்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த சனி பகவானுடைய அமைப்பு. மேலும் பல பேருக்கு செய்த தொழில் மட்டும் இல்ல, வேலை, அந்த வேலை எனக்கு இன்னைக்கு வரைக்கும் அடுத்த கட்டத்துக்கு போக முடியல, அந்த வேலையில எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல, சம்பள உயர்வு இல்ல, மேலும் நான் இருக்கக்கூடிய இந்த, அதாவது கவர்மெண்ட் அரசாங்க சம்பந்தப்பட்ட இந்த தொழில கூட இன்னைக்கு வரைக்கும் இந்த வேலையில எனக்கு பின்னாடி வந்தவங்க முன்னோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா என்னால எந்த ஒரு உயர்வு, பதவி உயர்வு இல்லாம நான் நிக்கிறேன். இன்னும் பல பேர் டெம்பரவரியா இருக்கிறீங்க. அதாவது அரசாங்க உத்தியோகத்தில் டெம்பரவரியா இருக்கிறவங்களுக்கு இன்னும் இதுக்கு முன்னாடி வந்தவங்க கூட போயிட்டாங்க, ஆனா நான் அதே இடத்துல நிக்கிறேன்ற ஒரு குழப்பத்தில் இருக்கிற உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் தொழில், அதாவது உங்களுடைய வேலைக்கு சம்பந்தப்பட்ட தொழில் ஸ்தானத்துல சனி பகவான் வக்கர நிலை அடையும் பொழுது திடீர் மாறுதல்கள் உண்டாகும். உங்களுக்கு மேல இருக்கிறவங்களுடைய பார்வை உங்க மேல விழும். அதனால உங்களுடைய சம்பள உயர்வு மேன்மையாகும். நீங்க செய்யற வேலையிலையும் அடுத்த கட்டத்துக்கு போயிடுவீங்க. இது வரைக்கும் எனக்கு இருந்த வேலை போயிடுச்சு, வேலை தேர்வு கிடைக்கலன்றவங்களுக்கும் வேலை கிடைச்சிடும். அதனால முயற்சிகளை பலப்படுத்துங்க, மேன்மைப்படுத்துங்க. அது மட்டும் இல்ல, ரிஷபராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் 7ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய். அந்த செவ்வாய் அங்க இருக்கிறதுனால உங்களை பொறுத்தவரையிலும் ஒருத்தர் மேல அன்பு வச்சாலும் அளவுக்கு அதிகமா வைப்பீங்க, பாசம் வச்சாலும் அந்த பாசத்துக்கு
நிகர் என்னத்தை செய்யலாம் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுப்பீங்க. உங்ககிட்ட இருக்கோ இல்லையோ கடன் வாங்கியாவது அவங்களுக்கு ஒண்ணு செய்யக்கூடிய மனசு உங்களுக்கு இருக்கு. அப்பேற்பட்ட மனசு உடைய உங்களுக்கு கடந்த காலகட்டங்கள்ல அதுவும் ஒரு சோதனை. எப்படின்னா திருமண ரீதியிலயும் சரி, குடும்ப சம்மந்தப்பட்ட ரீதியிலயும் சரி, பல பிரச்சனைகள சந்திச்சுட்டீங்க. இந்த பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில கடந்த காலகட்டங்கள்ல அது நெறைய குடும்ப ரீதியில குடும்பமே சிதறக்கூடிய ஒரு நிலையெல்லாம் கூட உருவாச்சு. அது இந்த காலகட்டங்கள்ல அதுல ஒரு மாறுதல்கள் கிடைக்கும், மாற்றங்கள் உண்டாகும். திருமண ரீதியில எடுத்த முயற்சி எல்லாமே தடையாயிடுச்சு. திருமணத்துக்காக இன்னைக்கு வரைக்கும் நான் ரிஸ்க் எடுக்கிறேன். ஆனா எனக்கு செட் ஆகுது. ஆகுற மாரி வருது. பார்த்தா திடீர்னு மிஸ் ஆயிடுது. மேலும் குடும்பத்துல உங்களுடைய பசங்களுக்கு உண்டான முயற்சிகள், அவங்களுக்கு சுபகாரியங்கள், இல்ல கல்வி சம்மந்தப்பட்ட ரீதியில ஒரு நல்ல ஒரு அருமையான கல்வி, ஒரு அற்புதமான அமைப்புல அவங்கள கரெக்ட்டா படிக்க வச்சு, அவங்களுக்கு நல்ல நிலைக்கு கொண்டு போகணும். ஏதோ ஒரு சீட்டு வாங்கி குடுத்து அவங்கள படிப்பு ரீதியில மேன்மையாக்கணும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு. இது கடந்த காலகட்டத்துல அது தடையா இருந்தது. இப்போ இந்த காலகட்டங்கள் இருந்து அதுக்குண்டான வாய்ப்புகளும் கிடைச்சிடும். அது சிறப்பா செஞ்சு முடிச்சிருவீங்க. ஆக குடும்ப சுமைகளையும் சிறப்பா முடிச்சு வெளியில வருவீங்க. அதே சமயம் உங்க குடும்பத்த சார்ந்த சில குழப்பங்கள் இருக்கு. உங்கள் பிள்ளைகளாலும் சரி, அதாவது குடும்ப ரீதியில சொந்த பந்தங்களாலயும் சரி, சில குழப்பங்கள் இருக்கு. அந்த குழப்பங்களையும் சரி செய்வீங்க. அப்பேற்பட்ட இந்த சனி பகவானுடைய வக்ர நிலை உங்களுக்கு கை கொடுக்கும். மேலும் பல பேருக்கு புத்திர ரீதியில மேன்மை இல்லைன்ற வருத்தத்தில் இருப்பீங்க. கண்டிப்பா இந்த காலகட்டங்கள் அதை சார்ந்தும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மேன்மைகள் கிடைக்கும். அதாவது உங்களுடைய இந்த அமைப்புகள் எல்லாமே இந்த சனி வக்ர நிலை எப்பவுமே குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய இந்த பாதிப்புகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த பார்வை 12ஆம் இடத்துல விழுது. அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த சிம்மத்துல பார்க்கக்கூடிய இந்த சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு 4ஆம் இடமா இருக்கிறதுனால உங்களுக்கு இதுவரைக்கும் மன ரீதியில் இருந்த வேதனைகள், எப்படி சொல்றது, சுகஸ்தானம் இல்லையா, அந்த சுகஸ்தானம் உங்களுக்கு இதுவரைக்கும் ஒரு வேதனை குழப்பங்கள் இருந்த அந்த விஷயங்கள் எல்லாமே சுமூகமா உங்களுக்கு மாற்றங்கள் கொடுக்கும். டைவர்ஸ் வரைக்கும் போய் நிற்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா மறு மாற்றம், அதாவது மனமாற்றம் கிடைச்சி மீண்டும் சேர்ந்து பிழைப்பீங்க. அந்த வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகும். எனக்கு வாழ்க்கைய மனைவி என்னை விட்டு போயிடுச்சுன்ற வருத்தம் வேண்டாம். கண்டிப்பா சனி பகவானுடைய வக்ர நிலையினால உங்களுக்கு அதுவும் சாதகமாக அமையும். மேலும் ரிஷபராசி அன்பர்களே, கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நடந்த ஒரு சில விஷயங்கள் என்னன்னா, நம்பி அடுத்தவங்களை, அதாவது அவங்களுடைய கஷ்டங்கள், குடும்ப ரீதியில அவங்க பெரிய லெவல்ல பண ரீதியில லாக் ஆயிட்டாங்க. நான் அவங்களுக்கு உதவலைன்னா அந்த அவங்களுக்கு ரொம்ப ஒரு தவிர்க்க முடியாத நிலை, அந்த குடும்பமே பாதிக்கப்பட்டிருக்கும். அந்த நேரத்துல நான் அவங்களுக்கு உதவினேன் பணம் கொடுத்து. ஆனா இன்னைக்கு அப்பேற்பட்ட பணம் எனக்கு சேரல. இதனால எனக்கு ரொம்ப மன உளைச்சல். இன்னைக்கு நான் நல்லது செஞ்சும் கூட எனக்கு நல்ல பேர் இல்லைன்ற குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு உங்களுடைய பணம் சேரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வக்ர நிலை கிட்டத்தட்ட நவம்பர் மாசம் 4ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. முயற்சிகளை பலப்படுத்தி ஸ்ட்ராங் பண்ணி செஞ்சீங்கன்னா எல்லா முயற்சிகளுக்கு உண்டான ஒரு அருமையான வழிகள் உங்களுக்கு கிடைக்கும். ஆக இந்த வக்ர நிலையினால உங்களுக்கு 5 விஷயங்கள் பூர்த்தியா நடக்கக்கூடிய அமைப்பு. தொழிலையும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய அமைப்பு. வேலையும் உங்களுடைய முயற்சிகளால அற்புதமான நிலைக்கு உருவாக்கிடுவீங்க. ஏன்னா அவர் அந்த தொழில் ஸ்தானத்துல தான் இருக்கிறாரு. மேலும் சுபகாரியம் திருமணத்தில் இருந்து